வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம ஊரில் நீட் எக்ஸாமில் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இந்த யூஜிசி நெட் எக்ஸாம்லேயும் ப்ராப்ளம் ஆகி கேன்சல் பண்ணிட்டாங்க. ரெண்டுத்தையும் நடத்துறது வந்து என்டிஏ, நேஷ்னல் டெஸ்டிங் அகாடமின்னு. இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நடுவில் பீகாரில் ஒரு ஏசிபி ஜேஇ டெஸ்ட்லேயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஐஐடி ஜேஇலையும் சொல்கிறாரு. இன்னும் அது பெருசாக வெளில வரல. பட் இந்த நீட் எக்ஸாம் காம்ப்ரமைஸ் ஆனதும் நெட்டு கேன்சல் பண்ணதையும் கிளியராக வந்து நம்ம என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். பரோதராங்கிறது குஜராத்தில் தான் இருக்குது. குஜராத்தில் யார் 20 வருஷமாக நல்லாட்சி கொடுத்துட்ருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த நல்லாட்சி ராமராட்சி நடக்கிற ஊரில் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் போலீஸுக்கும் ஒரு நியூஸ் வந்தது, எக்ஸாம் சென்டரில் ப்ராப்ளம் நடக்குதுன்னு. போலீஸ் வந்து தருண் பட் அப்படின்னு ஒரு ஜாகிரபி டீச்சரோட காரு சஸ்பீஷியஸாக போயிட்டுருக்குன்னு பார்த்தாங்க. அதில் அவர் தான் நீட்டோட டெப்டி சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். அதில் 7 லட்ச ரூபா கேஷ் கண்டுபிடிச்சாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அங்கேருந்து தான் இந்த ஸ்கேம் வெல்ல ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் நம்ம தர்மேந்தர் பிரதான் சொல்கிறாரு, ஸ்கேமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறாரு. இப்போ இதில் கீ இண்டிவிஜுவல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பரசுராம் ராய் அப்படின்னு ஒருத்தர். அவர் வரோதராவில் ஒரு எஜுகேஷ்னல் கன்சல்டண்ட்டாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, 10 லட்ச ரூபா ஒரு ஸ்டூடெண்ட்டை வாங்கிட்டு 27 ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரே எக்ஸாம் சென்டரில் உட்காத்தி வைக்கிறார். இந்த சென்டரில் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து போய் இந்த ஜாகிரஃபி டீச்சரை பிடிச்சிக்கிறாங்க. இந்த போய் பார்த்தா இந்த ஜெய் ஜலாராம் ஸ்கூல், இந்த பரோதரா குஜராத்தில் இருக்கிற ஸ்கூல், பாலும் தேனும் வாரா ஓடுற கம்பெனி நடந்திருக்குது. பிரின்சிபல் புருஷோத்தம் சர்மாவும் இன்வால்வ்டு. அவர் தான் அஃபிஷியல் கோஆர்டினேட்டர் ஆஃப் தி எக்ஸாம் சென்டர். ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் 100% உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் மட்டும் எழுதுங்க, தெரியாத ஆன்சரை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த சீலான அப்புறம் அந்த பேப்பர் வந்து ப்ரைவேட் பார்ட்டி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்ல, அந்த டைமில் துஷார் பட் என்ன பண்ணுவார், இந்த காலியாக விட்ருக்காங்கல்ல ஓஎம்ஆர் மார்க்கிங்கில், அதில் கரெக்ட் ஆன்சரை அவர் போடுவார். கொஸ்டின் பேப்பரை அப்படியே விட்ருவாங்க பசங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒத்தையா ரெட்டையா பிரட்டியா எக்ஸாம். ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் மார்க் பண்ணணும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எதெல்லாம் காலியாக இருக்கோ ஃபில்அப் த பிளாங்க்ஸ் மாதிரி துஷார் பட்டு பார்த்து பார்த்து கிடு 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 கிடுன்னு மார்க் பண்ணுவார். இந்த டேம்பரிங் பீரியட் என்ன தெரியுமா, இந்த சீலிங் பண்ணி 2 ஹவர் டைம் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பேப்பரை, அந்த பீரியடில் நடந்திருக்குது. இந்த புருஷோத்தம் ராயோட ஆஃபீஸ்லேருந்து 2,30,00,000 கேஷும் 8 பிளாங்க் செக்கும் எடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து சிஸ்டமேட்டிக்காக என்டிஏ அப்ரூவ்டு ஸ்கேம் இருக்குது. தி ஸ்கேம் இன்வால்வ் தி என்டையர் சிஸ்டம். இது பேப்பர் லீக் மட்டும் கிடையாது, அந்த எக்ஸாம் சென்டரில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்வால்வ்டு. இந்த எக்ஸாம் பேப்பர் முடிஞ்சு சீல் அடித்து அந்த டிரான்ஸ்போர்ட் போன 2 ஹவரில் நடந்திருக்கிற ஸ்கேம் இது. இதே மாதிரி பீகாரில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்குது. கொஸ்டின்ஸ் வந்து என்டிஏ என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்பெக்குலேஷன் வந்து போலீஸ் பிடிக்கலைன்னா என்ன ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த நெக்லிஜென்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஆல்ரெடி தப்பாக இருந்த பேப்பர் அதெல்லாம் நான் அவங்களுக்கு பேசலை, ஏன்னா அதை ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் பேசிட்டேன். பெட்டிஷனில் 3 பெட்டிஷன் கேள்வி இருக்குது. கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்ததை எப்படி போனீங்கன்னு ஃபிசிக்ஸ் வாலா அப்படின்னு நடத்துகிறவரை ஆலாக் பாண்டே கேட்டிருக்காரு. பேப்பர் லீக்கு, இந்த 300 இடத்துல வந்து பேப்பர் லீக்கு வந்து எப்படி நடந்தது அப்படின்னு ரீகால் பண்ணுங்க எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு. இனிஷியலாக என்டிஏ என்ன சொன்னாங்கன்னா, எந்த தப்பும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கிரேஸ் மார்க்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கிரேஸ் மார்க்கை வச்சு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, என்டிஏ வந்து கிரேஸ் மார்க்குக்கு எந்த ஃபார்முலா வச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லலை. யாரெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க். பல கிராமத்தில் அனிதா மாதிரி இருக்கிற பல பெண்கள் வந்து
ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வக்கீலெல்லாம் காசு கிடையாது. அவனுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கிடையாது. யாரெல்லாம் வந்து அப்பீல் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் கிரேஸ் மார்க்கு. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு இல்லாட்டா எக்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஐஐடி மெயின்லேயும் வந்து இது மாதிரி நடந்திருக்கு ஜேஇ எக்ஸாம்லன்னு. ஜேஇ மெயின்ஸ் 2021 ஹேக்கிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் ப்ரொவைட் பண்ணாங்கன்னு கேஸ் நடந்துகிட்ருக்கு. சிபிஐ ரெய்டெல்லாம் நடந்து எக்ஸ்டென்சிவ் சீட்டிங் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. 4ஆம் தேதி ஜான்வரி பாட்னாவில் ஒரு பேப்பர் லீக் இன்சிடெண்ட் நடந்திருக்கு. போலீஸ் அவங்கள அடிச்சிருக்கிறாங்க. நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து துட்டு உள்ள மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து வராங்க. அவங்க கோர்ட்டுக்கு போய் கேஸை போட்டு ஜெயிக்கிற மாதிரி லெவலில் இருக்கிறவங்க. அவங்கள நீங்கள் மோட்டிவேட்டடு டெரரிஸ்ட்டுன்னு ஆளும் கட்சி இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஈக்குவல். பணக்காரன் ஏழை ஜாதி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த எக்ஸாமையே வந்து நீங்கள் சீட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து சைனாவில் வந்து குவாக்கோ எக்ஸாம்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஒரு 130 லட்சம் ஸ்டூடெண்ட்டு, அதாவது 1.3 crore ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாமில் எழுதுகிறாங்க. இது என்டிஏவோட பல மடங்கு ஜாஸ்தி. யார் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்க மிலிட்ரி லைக் ஃபெசிலிட்டியில் உள்ளே தள்ளி வச்சுருவாங்க, பூட்டிடுவாங்க. இன்டர்நெட் ஃபோன் ஆக்சஸ் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. ஸ்டேட் சீக்ரெட்ஸ் ப்ரொடெக்ஷன், நேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் தான் இந்த பேப்பரை பிரிண்ட் அடிக்கும். பேப்பரை ஆர்மியில் ஆர்ம்டு கார்டு மூலமாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. தி என்டையர் செயின் ஆஃப் கஸ்டடி, செட்டிங் ஆஃப் பேப்பர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஆர்மி சர்வேலன்ஸ்லாம் நடக்குது அங்கே. இந்தியாவில் கோத்ரா இன்சிடெண்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 மணி நேரம் பேப்பரை எம்டியாக விட்டிங்கன்னா டேம்பரிங் நடக்குது. டாக்டர் அஜய் குமாருங்கிறவர் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இருந்தவர் என்ன சொல்கிறாரு, நேஷ்னல் டெஸ்டிங் போர்டு மெம்பரே வந்து பேப்பர் லீக்கில் 7 வருஷத்துக்கு முன்னாடி சம்மந்தப்பட்டிருக்கிறார். என்டிஏ சேர்பர்சன்கிறவர் தான் இந்த என்டிஏ லீக்குக்கு தலைவராக இருந்தவர். அவருக்கு அடியில் தான் இந்த லீக் நடந்திருக்கு. அவர் இன்வால்வ்டாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அவர் தலைமையில் தான் இந்த லீக் நடந்திருக்கு. அப்போது அவர் மூலமாகவே நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? ஆக மொத்தம் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குதுன்னா, இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர் நடக்குது. நீங்களே விசி அப்பாயிண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேணுங்க மாதிரி வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க, நீங்களே இந்த என்டிஏ சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. யுக்ரைன்லேயும் ரஷ்யாலேயும் போரை நிறுத்த தெரிஞ்ச பிரதமருக்கு ஒரு என்டிஏ சேர்மனை போட்டு ஒரு சரியான எக்ஸாமை நடத்த முடியலையா? இப்போ என்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போப்பார், ஒரு லேடி வந்து வாரையே நிறுத்திட்டாரு, நாங்கள் தப்பிச்சு வந்தோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டாரு. நான் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் குஜராத்தில் கையும் கவலமாக பிடிச்ச மாதிரி ஏன் உங்கள் ஊர்லேயே உங்களால் ஒழுங்காக இதை ப்ரொடெக்ட் பண்ண முடியல? ஏன்னா சிஸ்டமே ரிக்டு, நீங்களும் உங்கள் கட்சிக்காரங்களும் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். வருஷம் ஃபுல்லாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சுங்கிறது ரொம்ப வருத்தம். இது வரைக்கும் 70 எக்ஸாம் வந்து போன 10 வருஷத்தில் வேரியஸ் கவர்மெண்ட் வேலைக்கு அது இதுன்னு பேப்பர் லீக் ஆகி கேன்சல் ஆகிருக்கு. ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒருத்தன் படித்து எக்ஸாம் எழுதி வேலை கிடச்சிரும்னு நினைக்கிற சமயத்தில் கேன்சல் ஆகி திரும்பி ஒரு வருஷம் படிக்கணுங்கிறது எந்த ஒரு நியாயம்? இது வரைக்கும் ஒரு ஆளை பிடிச்சி நீங்கள் சென்டென்ஸ் வாங்கலை. இந்த ஃபுல் இன்ஸ்டிடியூஷனே நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பல ஸ்கேம்கள் வரும். அதனால் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு எஸ்ஐடி மூலமாக விசாரித்தாதான் நிஜமான உண்மை வரும். அப்புறம் சும்மாவாது எஜுகேஷன் மினிஸ்டர் லீக்கே நடக்கலைன்னு சொன்னதுனால லீக்கு நடக்கலைன்னு நம்மளால் ஒத்துக்க முடியாது. ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியரில் சொல்லுவாங்க, சீசர்ஸ் ஒய்ஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பீஷியன். அதே மாதிரி எக்ஸாம் ப்ராசஸோட இன்டெகிரிட்டியை அஷ்யூர் பண்ண வேண்டியது ஒரு கவர்மெண்ட்டோட வேலை. நீங்கள் மோடிக்கு கேரண்டின்னு சொல்லி எலெக்ஷன் ஜெயிச்சிங்க,
இந்த கேரண்டி கூட உங்களால் கொடுக்க முடியலையா? அப்போ நம்ம ஊர் யங்ஸ்டர்ஸோட கதி என்னங்கிறதுக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கள் சார். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.